friends, வணக்கம். Welcome back to the channel BeYouDefining and எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படி நான் நம்புறேன். சோ பரோட்டாசி போயிட்டு இருக்கு இல்லையா? எப்படி போயிட்டு இருக்கு? ஒரு சில பேர்லாம் ஐயோ என்னால சாப்பிட முடியலையே நீங்க ஒரே வருத்தத்தோட இருப்பீங்க அப்படி நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் நான் பரோட்டாசி எல்லாம் இருந்ததில்ல. நம்ம மேபி புது வீட்டுக்கு போனா இனிமேல் வந்து அந்த விஷயம்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பட் இப்போதைக்கு நான் வந்து அந்த பரோட்டாசியில் விரதம்லாம் எடுக்கிறதில்ல. ஆனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பயங்கரமாக கதறுவாங்க. நான் சாப்பிட்றதெல்லாம் பார்த்து அவங்க பயங்கரமாக கதறாங்க பார்த்து எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி யாரெல்லாம் வெறுப்பேற்றுறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து தெரிவிங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு மேக்கப் லுக் வந்து காமிக்க போகிறேன். இந்த மேக்கப் லுக் வந்து பேசிக் ஸ்கின் கேர்லேருந்து கம்ப்ளீட் மேக்கப் வரைக்கும் உங்களுக்கு வந்து அக்கு வேறு ஆணி வேறு ஒன்று டீட்டெயிலாக நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேனோ அதை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஸ்கின் கேர்லேருந்து ப்ளஸ் உங்களுக்கு மேக்கப்பும் வந்து ஒரு கெஸ்ட்டாக நீங்கள் ஏதோ ஒரு ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, நம்ம எப்படி வந்து டக்குன்னு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பேசிக்லேருந்து காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாமே வந்து ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து இங்கே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. அதனால் எனக்கு வந்து முகத்துலலாம் அங்கங்கே பிறுபிறுன்னு பொரியெல்லாம் வந்திருக்கு. ஆனால் இங்கெல்லாம் பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்னோடய ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்க, இல்லை ஈவெண்ட் போகிறீங்க, இல்லை உங்களோட டேவாக இருக்குது, பர்த்டேவாக இருக்குது, இல்லை வந்து ஈவினிங் நைட் வந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் அட்டன் பண்ண போகிறீங்க, நல்லா செம்மையாக ட்ரெஸ் பண்ணி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி வந்து செம்ம க்ளோயிங்காக பியூட்டிஃபுல்லாக அப்படியே அந்த டக்குன்னு வந்து ஒரு இந்த லுக்கில் இருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் லுக்கை எப்படி கொண்டு வரேன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ அங்கே ஒரு கெட் டுகெதருக்கு தான் நான் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். அண்ட் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சாரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த சாரி லுக்கோட உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு பிளானு. ஸோ அந்த சாரியும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆக்ட்ரஸ், சீரியல் ஆக்ட்ரஸ் வந்து சுஜிதா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களோட பேஜ்லேயே அதுலேயே வந்து போட்டிருந்தாங்க. பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இதை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாரி வந்து பார்க்குறதுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம முகத்தில் இருக்க ஹேர் எல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்க. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ட்ரிம்மர்ஸ் வீட்லேயே அவைலபிளாக இருக்குது. ட்ரிம்மர்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரிம் பண்ணிடலாம். ஃபேஸுக்கு வந்து இந்த ஒரு ஃபேஷியல் ட்ரிம்மர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பண்ண வேண்டியது வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா அந்த ஹேர்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து டஸ்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் பண்ணி வந்தாச்சு. இது மாதிரி கெட் டுகெதர் அட்டென்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தாங்க இந்த ஐஸ் க்யூப்ஸ். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக ஐஸ் க்யூப்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஐஸ் க்யூப்பை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் வந்து சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு ஓகே கிளாத்தில் வச்சுட்டு அப்புறம் உங்கள் ஸ்கின்னில் அப்படியே வந்து ரப் பண்ணுங்கள். ஜென்டில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரப் பண்ணாலே உங்கள் ஸ்கின்னில் வந்து டக்குன்னு வந்து அந்த க்ளோ கிடச்சிரும். அப்படியே உங்கள் ஸ்கின் வந்து உள்ளார இருக்க அந்த அப்படியே அந்த லேயர் வந்து அப்படியே நல்லா அழகாக தெரியும். அதாவது அந்த செவன்ட்டு இருக்கும்ல அந்த மாதிரி தெரியும். அடுத்தது இந்த இக்காயோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். இதோட ஸ்மெல் தான் எனக்கு பிடிக்கல, மற்றபடி இது நல்லா இருக்கு, நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. ஐஸ் க்யூப்ஸ் வச்சு ஜென்டலாக வந்து உங்கள் ஃபேஸில் வந்து 5 நிமிஷம் வந்து சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி முடிச்ச பிறகு நான் இங்கே யூஸ் பண்ணுறது நியூட்ரிடர்மோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷனில் வந்து வைட்டமின் இ இருக்குது. ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக ப்ளம்பாகவும் காமிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மேக்கப்பும் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம மறக்காமல் பண்ண வேண்டியது ப்ரைமர் யூஸ் பண்ணோம். ப்ரைமருக்கு இங்கே Maybelline Fit Meயோட Dewy ப்ளஸ் ஸ்மூத்
நார்மல் டு ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டியூயி எஃபெக்ட் கொடுக்கும். இதுலேயே வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷ் இருக்குது. ஸோ அது வந்து டே டைமுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். லைக் ஈவினிங் டைம்னா நீங்கள் வந்து ஒரு டியூயி லுக்கோட இருக்கணும்னா இந்த மாதிரி ப்ரைமர்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரைமரை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன், போர்ஸ் இருக்க இடத்துல. அதுக்கு அடுத்தபடியாக நைக்காவோட ஸ்ட்ரோப் அண்ட் க்ளோ க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஃபேஸ் எப்படி இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சட்டில் க்ளோ கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு மேலேயே வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாம் ஈவனாக என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஆரஞ்சு கரெக்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆரஞ்சு கரெக்டரை வச்சு டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் யூஸ் பண்ணுறது நைக்காவோட ஸ்கின் ஜீனியஸ் ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பிஏசியோட டேக் கவர் கன்சீலர் வச்சு நான் வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஏரியா வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் நான் BeYouDefining 150p மீடியம் ஷேடு உள்ள மேட் காம்பேக்டை வச்சு நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப க்ளோ வேணாம், அதை வந்து சட்டிலாக்கிறதுக்கு இந்த மேட்டிஃபைங் பவுடர் வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். டக்குன்னு இப்போ போய் ஃப்ரெஷ் லுக்கோட லென்ஸை வந்து வைக்கிறேன். ஸோ இந்த ரெவல்யூஷன் பேலெட்டில் ஆரஞ்ச் ஷேட் இருக்கு இல்லையா, அந்த ஆரஞ்ச் ஷேடை ஃபஸ்ட்டு டிப் பண்ணி என்னோட ட்ரான்சிஷன் ஷேட் மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப பிரைட் ஆரஞ்செல்லாம் இல்லை, நெக்ஸ்ட்டு ஸ்கின் ஷேட் மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு ஸ்கின்னுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது ஒரு மேட் மாவே பிங்க் ஷேட் இருக்குது. ஸோ அதை வந்து லைக் அந்த ஒரு க்ரீஸ் ஏரியாவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி லிட்ஸ்லேயும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஒரு காப்பர் ப்ரௌன் ஷேட் இருந்தது, ஷிம்மர் ஷேட் மாதிரி. ஸோ அது என் ஃபிங்கர்ஸில் எடுத்து அதை அப்படியே வந்து சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இன்னர் கார்னர் வரைக்கும் அப்படியே வந்து டேப் பண்ணேன். ஸோ சென்டரில் வந்து ரொம்ப ஹைலைட்டடாக தெரியும், உள்ளார வரும்போது உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு லுக் வந்து லைக் நீங்கள் நைட் டின்னர்லாம் போகிறீங்க, அவுட்டிங் கெட் டுகெதர்லாம் இருக்குன்னா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபேஸஸோட ஐப்ரோ டிஃபைனிங் பென்சிலை வச்சு ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு டெய்லி வேர்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. அண்ட் ஐக்கு வந்து ஒரு நல்ல ஒரு போல்டான ஒரு விங் லைனரே வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து கீழே வாட்டர் லைனில் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். BeYouDefining காஜல். இதில் தயவுசெய்து இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க, நல்லாவே இல்லை, ரொம்ப ட்ரை ஆகிடுது. கொஞ்சம் வந்து பவுடர் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அதனால் நான் பவுடரை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபேஸை கொஞ்சம் இன்னும் சிசில்டாக காமிக்கிறதுக்கு இந்த ஹூலா பெனிஃபிட்டோட ப்ரான்சர் வந்து எடுத்துக்கிறேன். நைக்காவிலேருந்து BeYouDefining ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்தது ஹைலைட்டர், மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஹைலைட்டர் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில் வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டேன். லைக் உங்களுக்கு உங்களோட இன்னர் கார்னர் ஐஸ் கூடயும் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம்.
நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நல்லா கண் வந்து பாப்ட் அவுட்டாக காமிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். லிப்ஸுக்கு வந்து நான் யூஸ் பண்ணது ஒரு லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணேன். லைக் டார்க் ப்ரௌன் லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே ஈபா காஸ்மெட்டிக்ஸோட ஒரு பிங்க் நியூட் ஷேட் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து இன்னரில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிங்க் டோனாகவும் இருக்கும் அண்ட் அவுட்டர் கார்னரில் நல்ல ஒரு ப்ரௌன் ஷேடாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு மிக்ஸ்டு கலர் மாதிரி இருக்கும் அண்ட் நைட் பார்ட்டிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து சுகரோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்தபடியாக லாஸ்ட்டாக வந்து மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன். எனக்கு ஃபால்சீஸ் வந்து வைக்கிறதுக்கு அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஏதோ கண்ணுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது பிடிக்காதனால நான் வந்து எப்போவுமே யூஸ்வலாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறது லைக் கோட்ஸ் ஆஃப் மாஸ்காரா ஒரு 2-3 கோட்ஸ் கொடுத்தாலே எனக்கு லேஷஸ் எல்லாம் விரிஞ்சு தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து ஹேர் டூ பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு சாரீ வந்து ட்ரேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஹேர் ஸ்டைலுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தான். இந்த மாதிரி ஹை காலர் நெக் போடும் போது நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பஃப் க்ரியேட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து லைக் குட்டி பிரிசில்ஸில் வந்து குட்டி பிரிசில்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதெல்லாம் முன்னாடி இருக்க ஒரு ஃப்ரண்ட் செக்ஷனை மட்டும் நல்லா சீவி விட்டுட்டு அப்படியே ஒரு ட்விஸ்ட் கொடுத்து அப்புறம் பின்னை வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வால்யூம் இருக்கனால அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த மாதிரி ஒரு பஃப் வந்துடுது. இப்போ உங்களுக்கு வால்யூம் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பேக் காம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பின்ஸை வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து பஃப் கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபுல் பஃப் கிரியேட் பண்ணால் மூஞ்சி வந்து கொஞ்சம் இழுத்து வரண மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து ஃப்ரண்ட்ல பஃப் போட்டிருக்கேன். சைட்ஸில் வந்து முடியை வந்து ரெண்டாக பிரித்து அது வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி வந்து செக்யூர் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் ரெண்டாக போடலாம், 3ஆக போடலாம், 4ஆக போடலாம். உங்களுக்கு முடியோட திக்னஸ் அப்புறம் அதோட லைக் எப்படி சொல்கிறது உங்களுக்கு அதோட அவுட்புட் எப்படி வரணுமோ அந்த மாதிரி நீங்கள் செக்ஷன் கூடயும் பண்ணி போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹெவியான ஏதோ பிரைடுக்கு கெஸ்ட் மேக்கப் லுக்குக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் சிம்பிளாக சட்டிலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரே ஒரு செக்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு அதை ரெண்டும் டிவைட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி செக்யூர் பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் இந்த ஆப்போசிட் சைட்லேயும் பண்ணிட்டேன். ஸோ இது பார்க்க வித்தியாசமாக அழகாக இருந்தது. ஸோ அப்புறம் கீழே வந்து போனி போட்டுக்கலாம், இல்லைனா பன் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஜடை கூடயும் பெண்ணி போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஜஸ்ட் லைக் நான் யூஸ்வலாக வந்து போனி மாதிரி போட்டுப்பேன், கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னோட ஹேர் ஸ்டைலாக இருந்தது.